முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்தோஷமாய் ஷாப்பிங் கிளம்ப கௌதம், விஷ்ணு ஆளுக்கு ஒரு காரை எடுக்க விவேக்கும் காரை எடுத்தான். ரகுபதி டிரைவரை அழைத்து கொள்ள, ஏன் எதுக்கு இத்தனை கார்? அம்மா, அவங்க ஜோடியோட தனித்தனியாக வாங்க. பெரியவங்க நாங்கள் 3 பேரும் ஒரு காரில் வரோம். அபி கேட்க, அம்மா அபி, எல்லாரும் ஒரே காரில் போக முடியாதும்மா, அதனால் உங்கள் ஜோடியோட தனித்தனியாக வாங்க. ஒன்றா தானே துணி கடைக்கு போக போகிறோம், அங்கே போய் மீட் பண்ணிக்கலாம். ராகவி நீ வா, விவேக் அழைத்து கொண்டான். மைதிலி நீ வா. விஷ்ணு மைதிலியை அழைத்து கொண்ட டிரைவருடன் பெரியவர்கள் 3 கிளம்பினர். அம்மா, அஸ்வினை எங்ககிட்ட கொடுத்துரு. இல்லைம்மா, அஸ்வின் எங்கள் கூடவே வரட்டும். இல்லை, நான் பாட்டி கூட தான் போவேன். வேணாம் தங்கம், அம்மா கூட வா. இல்லை, நான் பாட்டி கூட ஜாலியாக போவேன், நான் பாட்டி கூடவே போகிறேன். அஸ்வின் ஓடி போய் திலகா மடியில் உட்கார்ந்து கொள்ள, சரி விடு, அவன் தான் போகிறேன்னு சொல்கிறான்ல. ரகுபதியின் கார் முதலில் புறப்பட அபி கௌதமை முறைத்தாள். என்ன எதுக்கிட்டு முறைக்கிற? நான் என்ன பண்ணேன்? உங்கள் பையனை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க, சரியான நேரத்தில் அழகாக கலந்துக்கிறான். அவனுக்கு கூட தெரியுது அம்மா அப்பாவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எப்படி நடந்துக்கணும்னு. உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம், எனக்கு தெரியாது தான். என்று முகத்தை வைத்துக்கொள்ள, அம்மா தாயே, அதுக்குள்ளே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத, வா ஷாப்பிங் கிளம்பலாம். எல்லாரும் அந்த நகைக்கடைக்குள் நுழைய, அபி, மைதிலி, ராகவி, உங்கள் 3 பேருக்கும் என்ன வேணுமோ போய் எடுத்துக்கோங்க. என்னத்தான் சொல்கிறீங்க? அண்ணா என்ன சொல்கிறீங்க? ராகவி, மைதிலி இருவருமே வாயை பிளக்க, ஏன் இவ்வளோ ஆச்சரியம்? உங்கள் 2 பேருக்கும் இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கோங்க. ஐ ஜாலி. மைதிலி ஒரு பக்கம், ராகவி ஒரு பக்கம் போக, அபி உனக்கும் தான், உனக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கோ. எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டோம். ஏன் அப்படி சொல்கிற? எனக்கு எப்போவுமே நகை மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. இதுக்கு தாண்டி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீ மட்டும் எப்படி தான் இப்படி இருக்கியோ. சரி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க கூட சேர்ந்து உனக்கு என்ன வேணுமோ போய் பர்ச்சேஸ் பண்ணிப்போ. அஸ்வின், அவனை நான் பார்த்துக்கிறேன். என்ன கௌதம், என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்ட, பட்ஜெட் எகிரிட போகுது. மருது கவலையாய் சொல்ல, அப்பா, யாருக்கு செலவு பண்ணுறேன்? ஒன்று என் தங்கச்சி, இன்னொன்று என் தம்பி ஒய்ஃப். இதில் என்ன பட்ஜெட்டு? அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கிட்டோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அஸ்வினை தூக்கி கொண்டு போய் கௌதம் ஒரு ஓரமாய் உட்கார, அவன் பக்கத்திலேயே ஒரு பக்கம் விஷ்ணு, இன்னொரு பக்கம் விவேக்கும் வந்து உட்கார்ந்தனர். என்னடா நீங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டீங்க? அவங்க கூட போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது தானே? கௌதம் கேட்க, ஐயோ சாமி, என்ன ஆளை விடு, உன் தங்கச்சிக்கிட்ட என்னால் முடியாது. ஏய் ராகவி, என்னடா பண்ணுறா? 5 நிமிஷத்தில் கடையே புரட்டி போட்டுருவா போல இருக்கு. அவளே ஏதாவது பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வரட்டும். விவேக் பயமாய் சொல்ல, நீ என்னாச்சு விஷ்ணு? ஐயோ அண்ணா, மைதிலிக்கிட்ட நான் போக மாட்டேன். ஏண்டா? கௌதம் சிரித்து கொண்டே கேட்க, அவ சின்ன சின்ன விஷயத்துக்கே 100 கேள்வி கேட்பா. இது நகை விஷயம், சேல்ஸ்மேனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. பாவம் ஒரு. சரி, நாங்கள் போகிறது இருக்கட்டும், நீயே அபி கூட போல. எப்பா, என்னை ஆளை விட்டுருப்பா. நான் ஏதாவது சொல்லுவேன், அவள் ஏதாவது சொல்லுவா, அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவா. எதுக்கு? அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவளே பார்த்து செலக்ட் பண்ணட்டும். மூவரும் சொல்லிவிட்டு சிரிக்க, டேய் விஷ்ணு, எனக்கு கௌதமை பார்த்து கூட ஆச்சரியமாக இல்லைடா, உன்னை பார்த்து தான் ஆச்சரியமாக இருக்குது. என்ன பார்த்தா? எதுக்கு மாமா? காலேஜில் நீ பண்ண அட்டகாசம் கொஞ்சமா நஞ்சமா? இப்போ என்னடானா மைத்திரிக்கிட்ட இப்படி நடுகிற. அங்கே மட்டும் என்ன ஆயிடுது? ராகவியை பார்த்து நீங்கள் மட்டும் நடுங்கலையா? மாமா, உண்மையை சொல்லணுன்னா எனக்கு காலேஜ்லேயே மைத்திரியை பார்த்து பயமாக தான் இருக்கும், ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன்.
என்னடா திடீர்னு விவேக் மாமான்னு கூப்பிடுற? என்ன என்னை விட மாசத்துல பெரியவர், அதோட ராகவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. தங்கச்சி வீட்டுக்காரராக இருந்தாலும் வயசில் பெரியவர் இல்லை, அதனால் மாமான்னு கூப்பிட்றேன். டேய் விவேக், விஷ்ணு எவ்வளோ மாறிட்டான்ட. அவனா எங்கே மாறினான்? மைத்திலி போட்டு பொழந்ததில் ஆட்டோமேட்டிக்காக இந்த பணிவு வந்துருச்சு. ஆமாம், அங்கே மட்டும் என்ன வாழுது? ராகவியை கூப்பிடவா? டேய் விஷ்ணு, நீயா கூட 2 அடி அடிச்சிட்டுடா. என்னை தயவு செய்து உன் தங்கச்சிக்கிட்ட மட்டும் மாட்டி விட்டுடாத. விஷ்ணுவும் விவேக்கும் மாறி மாறி கிண்டல் அடித்துக்கொள்ள, அபியக்கா அவங்க பாருங்களேன், என்னன்னு தெரியல, 3 பேரும் அப்படி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக நம்மளை தான் கிண்டல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மைத்திலி சொல்கிற. அப்படியா சொல்கிற? எனக்கும் அப்படித்தான் தோணுத நீ. ராகவியும் சொல்ல, சரி மைத்திலி, நீ விஷ்ணு அத்தானை கூப்பிடு. விஷ்ணு அத்தான்? மைத்திலி சத்தமாய் கூப்பிட, ஐயோ எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலையே, ஒருவேளை பேசுனது காதில் விழுந்துருச்சோ. வேகமாக எழுந்து ஓட கௌதமும் விவேக்கும் விழுந்து விழுந்து சிரித்தனர். என்னடா இப்படி நடுங்குறான்? அங்கே பாரு, ராகவி கூப்பிட்றா. ஐயோ இவ எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலையே. விவேக்கும் எழுந்து ஓட கௌதம் அமைதியாய் உட்கார்ந்துருக்க. அத்தான் நீங்கள் எழுந்து வரலையா? அபி கூப்பிட்டதும் இது வர அபி. கௌதம் அபியிடம் போனான். அஸ்வின் கௌதம் தோளில் நன்றாய் உறங்கி இருக்க, மாப்பிள்ளை அஸ்வினை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் டிசைன்ஸ் பாருங்கள். திலகா அஸ்வினை வாங்கி கொள்ள எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து எடுத்தனர். விலை பல லட்சங்களை தாண்டியது. எல்லாவற்றையுமே கௌதம் ஒரே பேமெண்ட்டாய் கொடுக்க போனவர்கள் எல்லோரும் மன நிறைவோடு வீட்டிற்கு வந்தனர். பெரியவங்க கலந்து பேசி அடுத்த முகூர்த்தத்திலேயே 2 ஜோடிகளின் திருமணத்தை முடித்துவிட வீட்டின் மூத்த மகன் மருமகளாய் இருந்த கௌதமும் அபியும் எல்லா ஏற்பாட்டையும் பார்த்து பார்த்து செய்தனர். திருமணம் முடிந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிந்து அன்றிரவு 2 ஜோடிகளுக்கும் முதலிரவு ஏற்பாடு செய்ய ராகவி பால் சொம்போடு விவேக்கும் அறைக்குள் வர அவளுக்காக காத்திருந்தவன் அவள் வந்ததும் பின்புறமாய் அவளை அணைத்து கொண்டான். அவள் கையில் இருந்த பால் சொம்பை வாங்கி வைத்தவன், மாமா என்ன இது? ராகவி சினுங்க அவளை திருப்பி அவள் முகம் முழுவதும் முத்தமழை பொழிந்தான். அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் கட்டிலில் போட்டவன் அவள் பக்கத்தில் படுக்க ராகவி பயந்து கொண்டே அவனை விட்டு விலகினாள். மாமா, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வச்சுக்க கூடாதா? ஏன் ராகவி? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு பயம்? தெரியல, ஆனால் பயமாக இருக்குது. இங்கே பாரு, நீயும் நானும் இத்தனை நாள் தனித்தனியாக இருந்தோம். இதுக்கப்புறம் கணவன் மனைவி நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் மேலே படிக்கணும்னு சொன்னேனே. ராகவி சினுங்களாய் கேட்க, நிச்சயமாக உன்னை நான் மேலே படிக்க வைக்கிறேன்டா. அட்மிஷன் ஓப்பன் பண்ணட்டும், நானே உன்னை கூட்டிகிட்டு போய் காலேஜில் சேர்த்து விடுவேன். நீ ரெகுலர்லேயே பண்ணு. நிஜமாவா சொல்கிறீங்க? சத்தியமாக சொல்கிறேன். எதுக்காகவும் படிப்பை விட்டுடக்கூடாது. தேங்க்ஸ் மாமா. ராகவி அவனை கட்டிக்கொள்ள இப்போ பயம் போயிடுச்சா? சரி வா. அவளை இழுத்து அணைத்தபடி விவேக் விளக்கை அணைக்க அங்கே ஒரு புது வாழ்க்கையின் வெளிச்சம் உண்டானது. மைத்திலி விஷ்ணு ரூமுக்கு போக விஷ்ணு அவளுக்காக ஆவலாய் காத்திருந்தான். என்னத்தான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டனா? அதெல்லாம் இல்லை மைத்திலி, உனக்காக காத்திருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். இந்தாங்க, இந்த பாலை குடிங்க. மைத்திலி அவனுக்கு பாலை ஊற்றி கொடுக்க ஒரே வாயில் அதை பிடித்தவன் அப்படியே அதை மைத்திலி வாய்க்குள் திணித்தான். ஐயோ, என்னத்தான் இது? மைத்திலி, உனக்கு என் மேலே எந்த கோபமும் இல்லையே? எனக்கு எந்த கோபமும் இல்லைத்தான்.
அபி, கௌதமோட வாழ்க்கையில் என்னால் நடந்த பிரச்சனை நினச்சி உனக்கு ஏதாவது கோவம் இருக்கா? எனக்கு உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை, வருத்தம்தான் இருந்துச்சு. இப்போ தான் எல்லாமே சரியாயிடுச்சு. அப்புறம் நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? உண்மையிலேயே உனக்கு என் மேலே கோவம் இல்லைன்னா எனக்கு ஒரு முத்தம் கூட மைத்திலி. இது வரைக்கும் எனக்கு நீ ஆசையாக ஒரு முத்தம் கூட கொடுத்ததில்ல. எனக்கு ஆசையாக இருக்குடி, ப்ளீஸ் மைத்திலி, நீனு கூட. மைத்திலி அவன் கன்னத்தை திருப்பி அதில் இதழ் பதிக்கப் போக அந்த நேரம் விஷ்ணு சடனாய் திரும்ப கன்னத்தில் பதிய வேண்டிய முத்தம் அவனது இதழில் பதிந்தது. என்ன தம்பி சீட் பண்ணுறீங்க? மைத்திலி அவன் மார்பில் செல்லமாய் குத்த அதை ரசனையோடு வாங்கி கொண்டவன் அப்படியே அவளை இழுத்து அணைத்து கொண்டான். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு விளக்கை அணைத்தவன் அவளையும் அணைத்து கொண்டான். எல்லாரையும் அவங்க ரூமுக்கு அனுப்பிட்டு அபி தன்னுடைய ரூமுக்கு வர கௌதம் கட்டிலில் அமைதியாய் கண்மூடி படுத்திருந்தான். கதவை சாத்தி விட்டு வந்தவள் அவன் பக்கத்தில் படுத்து மெதுவாய் அவன் நெஞ்சில் சாய, என்ன ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்ருப்பீங்க? ஒன்றும் இல்லையே, சும்மா தான். எல்லாரையும் அவங்க ரூம் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டாத்தான். அஸ்வின் அம்மா ரூமில் தூங்குறான். டயர்டாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லாதான். என்னை விட உங்களுக்கு தான் ரொம்பவும் வேலை, உங்களுக்கு தான் டயர்டாக இருக்கும். அபி அவன் நெஞ்சு சாய்ந்திருக்க. அபி, இந்த நாள் என் வாழ்க்கையில் வருமானு நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? யாருமே இல்லாமல் இருந்த எனக்கு எத்தனை உறவு, எல்லாமே உன்னால தான் அபி. என் மனசு நிறைஞ்சு சொல்கிறேன், உன்னை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். இல்லாக்கா, நீங்கள் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்தான். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. எனக்கா? எனக்கு என்ன வேணும்? எப்போவுமே நீங்கள் தானே என்னை கேட்பீங்க என்ன வேணும் என்ன வேணும்னு. இன்றைக்கி நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும் தான்? எனக்கு நீ தாண்டி வேணும், நீ மட்டும்தான் வேணும். இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். இதுக்கப்புறம் நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் அஸ்வினுக்கு கல்யாணம் ஆனாலும் நான் சாகிற வரைக்கும் எப்போதுமே நீ என் நெஞ்சில் சாஞ்சி தூங்கணும். அது மட்டும் எனக்கு போதும் அபி. அபி அவனை அன்போடு அணைத்து கொள்ள, இதை விட எனக்கு வேறு என்னடி வேணும்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் வாழற காலத்தில் சொர்க்கம் அவனோட குடும்பம் தான். அது நல்லபடியாக அமைச்சிட்டா அவனுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அபி, கௌதம் இருவரது கண்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொள்ள, இரண்டு கண்களிலும் அப்படி ஒரு காதல். கௌதம் அவளை நெஞ்சோடு அணைத்து கொள்ள, அபியும் அவன் நெஞ்சில் உரிமையோடு சாய்ந்து கொண்டாள். அபி, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் பாரு. என்னத்தான்? அபி அதிர்ச்சியோடு கேட்க, அஸ்வின் தங்கச்சி பாப்பா கேட்டான்ல, அதுக்கு ரெடி பண்ணாமல் இருக்கேன் பாரு. வா, முதல்ல போய் அதுக்கு ரெடி பண்ணுவோம். ஏச்சி. கௌதம் சிரித்து கொண்டே அவளை அணைத்து கொண்டான். ஒரு மனுஷன் வாழற காலத்தில் சொர்க்கம் அவனோட குடும்பம்தான். அது நல்ல விதமாக அமைஞ்சிட்டா அவங்கள மாதிரி அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை. அது கௌதமுக்கும் அபிக்கும் நல்ல விதமாக அமைஞ்சது. அதே மாதிரி உங்களுக்கும் அமைய கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த முல்டி இந்திய ரோஜா சிறுகதைக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. அடுத்தது ஒரு நல்ல குடும்ப காதல் கதை உன்னை விடமாட்டேன் விரைவில். அதற்கும் உங்கள் ஆதரவை நாடும் உங்கள் புவனா.